கொக்கைன் போதைப்பொருள் அடங்கிய 87 மாத்திரைகளை விழுங்கி வந்த வெனிசுலாவின் பிரஜையான பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேசிலிலிருந்து துபாயூடாக நாட்டிற்கு வருகை தந்த 62 வயதுடைய பெண் ஒருவரை இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமனி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அடங்கிய மாத்திரைகளை அகற்றுவதற்காக குறித்த பெண் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுவரை எடுக்கப்பட்ட 64 மாத்திரைகளில் 500 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கொக்கைன் போதைப் பொருள் அடங்கிய மாத்திரை அதிக பெறுமதியுடையது. இந்த போதைப் பொருள் இலங்கையில் 1 கிராம் 25,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட பெண்ணின் நாடான வெனிசுவேலா சர்வதேச போதைப் பொருள் கடத்தலின் கேந்திர நிலையமாக அமைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு தொடக்கம் வெனிசுவேலா ஊடாக இடம்பெறும் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் உற்பத்தி செய்யப்படும் கொக்கைன் வெனிசுவேலா ஊடாக அமெரிக்கா உட்பட நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.